வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 9ங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்குற டோக்கனோட ஸ்டேட்டஸு, அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், அப்புறம் திருப்பதியில் நேற்று 2 நாள் சனி ஞாயிறில் எவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்கலாங்க. இது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 மணிக்கு நைட்டு ஒரு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல இருக்கிற விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. நைட்டு 2 மணிக்கு டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலேருந்து இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 10,000 டிக்கெட்லேருந்து 14,000 டிக்கெட் வரைக்கும், அப்புறம் மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 5,000 டிக்கெட்லேருந்து ஒரு 7,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது கூட்டத்தை பொறுத்து அப்பப்போ மாற்றி மாற்றி தான் கொடுத்துட்ருப்பாங்க. அதுமாதிரி இன்றைக்கி காலையில் இந்த தினசரி 4:30 மணிக்கு இந்த டோக்கன் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். அது மாதிரி இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளே ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. மறுநாள் காலையில் நாளைக்கு காலையில் உள்ள தரிசன டிக்கெட் தான் இப்போ அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி அதில் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்க டீட்டெயிலில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் இதில் பாருங்கள். அவங்க வந்து 3:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 3:30 மணிக்கு பார்க்கும்பொழுது மொத்தத்தில் ஒரு 14,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதில் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி 7,000 டிக்கெட்டும், இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 7,000 டிக்கெட்டும் 3:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் இருந்திருக்கு. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. அதுலேருந்து 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு இதில் இருக்குது. 7,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி. மத்தியானம் ஸ்லாட்லாம் முடிஞ்சிச்சு. 5 மணி ஸ்லாட்லேருந்து அவைலபிள் இருக்கு பாருங்க. 5, 6, 7, 8, 9, 10ன்னு வரிசையாக எல்லா ஸ்லாட்லேயுமே அவைலபிள் இருக்குது. மொத்தம் 7,000 டிக்கெட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி. இது வந்து அவங்க 3:30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸுங்க அது. அதுக்கப்புறம் நாளைக்கு காலை தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 7,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. மொத்தத்தில் 3:30 மணிக்கு 14,000 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. அப்புறம் 4:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது நாளைக்குள்ள ஸ்லாட் மட்டும் தான் அவைலபிள் இருந்தது. இன்றைக்குள்ளதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தினசரி இப்படி தான் முடிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி உள்ள டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 மணி 4:30க்குள்ளே கன்ஃபார்மாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தரிசனம் பார்க்குற டிக்கெட் மட்டும் தான் கிடைக்கிது. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. அதுமாதிரி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி வந்து 3,000 டோக்கன் வழக்கம் போல் இன்றைக்கும் 3,000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. மதியானம் 2 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அந்த ஸ்லாட் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணி தாங்க நடைபாதை திறப்பாங்க. அதனால் இங்கே 4 மணி 4:30 மணிக்கு இந்த டிக்கெட்லாம் இங்கே எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில் முடிஞ்சுட்டா கூட நேரடியாக நம்ம ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு போனோம்னா அங்கே டிக்கெட் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க. நடந்து போகணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை போகிறதுக்கு டிடிடியோட இலவச பஸ் இருக்குது. அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, அது தவிர ஷேர் ஆட்டோ, ஜீப்பு இதெல்லாம் இருக்கும். அது வழியாகவும் போகலாங்க. இந்த நடைபாதை ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலையும் சரி, கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனும் சரி, நேற்று வந்து சாயந்தரம் வரைக்கும் அவைலபிள் இருந்தது. 2மே அவைலபிள் இருந்தது. ஸ்ரீவாரிமெட்டு சாயங்காலம் 5 மணிக்கு கூட அவைலபிள் இருந்ததுங்க. அதுமாதிரி திருப்பதியிலையும் நேற்று நைட்டு ஃபுல்லாக அவைலபிள் இருந்திருக்கு. கூட்டம் ஓரளவு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் மேலே திருமலையில் நிறைய கூட்டம் ஃபுல்லாக தாங்க இருக்குது. அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். இது வந்து அவங்க 3:30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் தான் அது. தினசரி 5 மணி இந்த கவுண்டர் திறப்பாங்க. இரவு 8 மணிக்கு இந்த கவுண்டர் திறந்து வர்ற பக்தர்களுக்காக அக்காமடேஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இது காலைல 5 மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவரில் ரூம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த 50 ரூபா 100 ரூபா ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 891 ரூம், 900 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. இது எல்லாமே காலியாக இருக்கிற ரூம் தான் இதில் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ கோட்டா ஒதுக்கிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் 50 ரூபா 100 ரூபா ரூமில் 891 ரூமு, 1000, 1518 ரூமில் எதுவுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போதைக்கு காலி ஆகலை. பகலில் காலி ஆச்சுன்னா மறுபடியும் அதை அலாட்மெண்ட்டில் சேர்ப்பாங்க. இதில் இந்த காலை 5 மணிக்கு இந்த கவுண்டர் திறக்கும் பொழுது முதல்ல வர 891 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இது பேர் பதிவு பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய பேர் ப்ளஸ் ஆதார் நம்பர் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து வந்தால் போதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அவங்க பதிவு பண்ணிவிட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் வெளியில் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 1 ஹவருக்குள்ளார உங்களுக்கு வந்து ஃபோனுக்கு மெசேஜ் வரும். எந்த இடத்துல அலர்ட் ஆகிருக்கு, எந்த காட்டேஜோட நம்பர் என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். நேரடியாக அந்த காட்டேஜோட என்கொயரி ஆஃபீஸுக்கு போயிட்டு பணம் கட்டிட்டு நேரடியாக ரூம் எடுத்துக்க வேண்டியதாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் விடிய காலையில் வந்தோம்னா திருமலையில் கிடைக்கும். பகலில் திருமலைக்கு வந்தோம்னா லேட்டாக ரூம் கிடைக்கிறது லேட்டாக அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். சமயத்தில் 6 மணி நேரம் கூட ஆயிருக்கு. ஆனால் விடிய காலையில் திருமலைக்கு வந்தோம்னா கன்ஃபார்ம் ரூம் கிடைக்கும் நமக்கு. ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியல, நேரடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விடிய காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா கூட போதுங்க. 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருமலையில் நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்கள பாருங்கள். 7ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 78,000 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. அன்றைக்கி வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் 24 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பக்தர்கள் வந்து 24 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் இல்லாமல் நேரடியாக தரிசனத்துக்கு போனோம்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன் போனால் 13 மணி நேரம் ஆகும் போட்டிருக்காங்க. இது சனிக்கிழமை ஸ்டேட்டஸுங்க அது.
ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேட்டஸ் வந்துருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு மொத்தம் 24 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள்லாம் இருக்காங்க. வித்தவுட் டிக்கெட், வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்னா 13 மணி நேரங்கிறது தான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேட்டஸ். சனி ஞாயிறு 2 நாளுமே பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக பக்தர்கள் உட்காந்துருக்காங்க. மொத்தம் 31 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அதில் 24 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. டிக்கெட் இல்லாமல் நேரடியாக தரிசனத்துக்கு போனால் 13 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக 12 மணி நேரத்துக்கு குறைஞ்சி சாமி தரிசனம் பார்க்க முடியாதுங்க. அதனால் டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி போனீங்கன்னா ஓரளவு சுலபமாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வழிகள் இருக்குங்க. திருமலையிலும் சரி, திருப்பதிலையும் சரி, இந்த கூட்டம் வந்து நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாதுங்க. திடீர்னு கூட்டம் வரும், திடீர்னு குறையும், எதுவும் சொல்ல முடியாது. சனி ஞாயிறு வந்து வெள்ளிக்கிழமை தெரிஞ்சு போச்சு, சனிக்கிழமை கூட்டமாக தான் இருக்கணும். ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளுமே எஸ்எஸ்டி டோக்கன் சீக்கிரம் முடிஞ்சுட்டு இருந்தது. திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுக்கு 13 மணி நேரம் 14 மணி நேரம் வெயிட்டிங் டைம் போட்டு தான் தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க. திங்கள் செவ்வாயில் ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கீழே திருப்பதியிலே எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதையில் டோக்கனோ வாங்கிட்டு மேலே தரிசனம் பார்க்க போனீங்கன்னா ஓரளவு சுலபமாக தரிசனம் பார்க்கலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.